ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் எப்படி நம்ம கண்டிப்பாக அப்டேட் நம்ம ஃபோனில் செக் பண்ணுறது, எப்படி சரியாக அப்டேட் பண்ணுறது அப்படின்றது தான். அதாவது எப்படி அப்டேட்டை முதல்ல செக் பண்ணுறதுன்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தால் என்ன மொபைல் ஆகட்டும், ஐஃபோன் 11, 12, 13, 14, 15 எந்த ஃபோன் ஆகட்டும், எல்லா ஃபோன்லேயுமே இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்குமே சேம் ஸ்டெப்ஸ் தான். அதுக்கு நம்ம சேனலுக்கு முதல் தடவை நீங்கள் வந்திருக்கீங்களா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தரது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஐஃபோனில் அப்டேட் செக் பண்ணணும்னா முதல்ல உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போகணும். செட்டிங்ஸ் உள்ள போனோடனே உங்களுக்கு ஜென்ரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணும்போது நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா ஒருக்க செக்கிங் அப்படின்னு காட்டிட்டு ஒருக்க ஃபுல்லாக லோட் ஆகும். லோட் ஆகினதுக்கு பிறகு ஆல்ரெடி நீங்கள் அப்டேட் பண்ணிடுறீங்களா இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் ஆல்ரெடி அப்டேட்டட் அப்படின்னு வரும். இல்லாட்டி உங்களுக்கு வந்திருக்க அப்டேட் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இந்த ஃபோனுக்கு 26.52 அப்டேட் வந்திருக்கு. உங்களுக்குமே அப்டேட் வந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணால் இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள். அப்டேட் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா அப்டேட் கண்டிப்பாக காட்டும். இப்படி தான் ஐஃபோனில் நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கான்றதை செக் பண்ணுறது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதோட ஐஃபோன் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இஷ்யூஸ் இருக்குமாச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.